முருகப்பெருமான் எப்படி பிறந்தாரு அப்படின்னு பார்த்தா, ஆ பார்வதி தேவி வந்து ஒரு மன்னருக்கு வந்துட்டு குழந்தையா அவதரித்திருந்த காலகட்டங்கள்ல, மறுபடியும் நம்ம வந்துட்டு ஆ சிவபெருமானே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது, அவங்க ரொம்ப கடுமையாக தவம் இருந்து சிவபெருமான கல்யாணமும் செஞ்சுக்கிறாங்க. ஸோ கல்யாணம் செஞ்சு சிவபெருமான் பார்வதி தேவியை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த காலகட்டங்களில் பார்வதி தேவிக்கு முழுக்க முழுக்க நம்ம சிவபெருமானுக்கு பூஜை செய்தும் அவருக்கு பணிவிடை செய்கிறது தான் முழு காரியமாக வச்சிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாட்களாக. ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து சூரபத்மன் தேவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப வந்து கொடுமைப்படுத்திட்டு இருந்த டைம். ஸோ இவர்கிட்டையும் போய் சொல்ல முடியல, சிவபெருமான் தியானத்தில் இருக்கார். ஸோ அந்த நேரத்தில் வந்து விஷ்ணு கிட்டேயும் பிரம்மா கிட்டேயும் போயிட்டு தேவர்கள்லாம் முறையிடுறாங்க. இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு ஏதாவது விமோச்சனம் வேணும் அப்படின்னு. அப்போது அவங்க சொல்கிறது என்னென்னா, சிவபெருமான் மூலமாக உருவாகிற சக்தி, அதாவது சிவபெருமான் மூலமாக உருவாகிற அந்த குழந்தை, அந்த சக்தியின் மூலமாக தான் இந்த சூரபத்மனுக்கு அழிவு. அதனால் வந்து வேறு யாராலையும் அவரை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி, அதனால் நம்ம சிவபெருமான் கிட்டேயே போய் முறையிடலாம் அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமான் கிட்ட போய் சொல்கிறாங்க. அது மூலமாக அவருடைய நெற்றிக்கண்ணில் இருந்து தீப்பொறியாக வந்து 6 தாமரை மலர்களில் உதித்த குழந்தை தான் வந்துட்டு முருகப்பெருமான்.